இன்றைக்கி நம்ம சேனல் டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வேக வச்சு 3 முட்டையை ஆட் பண்ணி நல்லா மசாலா இறங்குற வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே ஆயிலில் ஒரு முட்டையை மட்டும் உடச்சி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து அதே ஆயிலில் பட்டை, நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட புதினா கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி 2 வதங்கினதும் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கின அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தூள், சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். அது கூட 4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு விசிலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 to 4 விசில்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.